நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா 3 பேஸ் எனர்ஜி மீட்டர் சர்க்யூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீங்களும் இந்த கரெக்டாக இந்த ஸ்டெப்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இல்லை 8 போல் இருக்குது. இல்லை அந்த 8 போலில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷனே சிம்பிள் தான். ஆர் இன்னு ஆர் அவுட்டு, ஒய் இன்னு ஒய் அவுட்டு, பி இன்னு பி அவுட்டு. ஸோ 3 பேஸில் வந்து இந்த ஆறு இதெல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட கலர் கோட்டிங் இது பண்ணுவாங்க ஆர் ஒய் பின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்புட்டு தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் லீடில். அந்த அவுட்புட்டை கரெக்டாக கொடுத்துருங்க, பர்ஃபெக்டாக டைட் வச்சுருங்க. ஸ்லீவ் அதுக்கேற்ற மாதிரி நீங்களே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வீடியோ லென்த்து பெருசாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ஆக்சுவலாக வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே நான் இன்சர்ட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக டைட் வச்சுங்க, எந்த ஒரு லூஸ் இல்லாத இருந்தால் நல்லாயிருக்கும் சர்க்யூட்டு. நம்ம அவுட்புட்டு கனெக்ட் பண்ணிட்டு இன்புட் கனெக்ட் பண்ணுறது நல்லது தான் எப்பவும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இப்போ வால்லாம் அடிக்கும் போது நம்ம அவுட்புட் முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டா இன்புட் வந்து கொடுக்கும்போது வாலில் நம்ம டேரெக்டாக வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கீழே வச்சு நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஃபியூஸ் கேரியர், இது 63 ஆம்ஸ். இது ஃபியூஸ் கேரியர் கனெக்ட் பண்ணுறதுலாம் நான் காமிக்கிறேன் நான். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுலேயே 2 ஸ்க்ரூ இருக்குது, நீங்களே அது கீழே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த போர்டில் கனெக்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ கனெக்டிங் கிட்ட வந்து கரெக்டாக பார்த்து இந்த அந்த ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒய் அவுட்புட் தான் நம்ம கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவுட்புட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒய் அவுட்புட் நம்ம கொடுக்குறோம். ஒய்னா எல்லோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கலர் கோட்டிங் தான் பேஸாக 3 பேஸாக இது பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. இது வந்து 440 வோல்டேஜ் இது. ஸோ முக்கியமாக நம்ம வந்து 3 பேஸ் மீட்டர் இதில் வந்து நம்ம போர்டில் வந்து நம்ம கை வைக்க முடியாது. அது எல்லாமே இபி சம்மந்தப்பட்டது, அவங்களால மட்டும்தான் இது பண்ணிக்க முடியும். நம்ம அதில் கை வைக்கணும்னா அவங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கண்டிப்பாக தேவை. நம்ம சப்மீட்டர் எங்கே வேணால் வச்சுக்கலாம். அதாவது அந்த இபிலேருந்து அவுட்புட் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவைன்னா எங்கே வேணால் சப்மீட்டர் வச்சுக்கலாம். அது நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்மீட்டர் கனெக்ஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கனெக்ஷன் தான் அது. ஸோ நிறைய பேர் டெக்னீஷியன்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் விஷயம்லாம் தெரியாமல் இருக்கும். எல்லாருக்கும் சொல்ல, ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் இந்த கனெக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபியூஸோட இன்புட்டு நம்ம கொடுத்துட்றோம். இங்கேருந்து இப்போ அவுட்புட்டு போகாது. ஸோ அந்த ஃபியூஸ் போட்டால் தான் போவோமே, அந்த ஃபியூஸோட கனெக்ஷன் மேலே இன்செர்ட் பண்ணால் தான் போவோம். நான் லாஸ்ட்டாக காட்டுவேன் நான். ஸோ அவுட்புட் எல்லாமே ஈஸி தான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பி பேஸ் ப்ளூ அந்த கலரான ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுவும் அவுட்புட்டு தான். மொத்தம் இந்த 8 போல் இருக்குது, இல்லை 8 கனெக்டிங் லீடு இருக்குது. ஸோ அது கரெக்டாக பார்த்து கொடுங்க. கடைசியாக 2 நியூட்ரல் வரும், அதையும் நீங்கள் கவனிச்சிங்க. அதாவது நியூட்ரல் இன்புட் நியூட்ரல் அவுட்புட் அது நீங்கள் கவனிச்சிக்கணும். 1:1 தான். அதாவது ஒரு இன்னு ஒரு அவுட்டு, ஒரு இன்னு ஒரு அவுட்டுன்னு சொல்லிட்டு அப்படி மாறி மாறி வரும். இப்போ நம்ம அவுட்புட் கொடுக்குறோம், பி பேஸோட அவுட்புட் நம்ம கொடுக்குறோம். ஸோ சர்க்யூட் வந்து சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 440 வோல்ட்டில் ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஆஃப் பண்ணியே செய்யுங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாத அளவுக்கு. இது வந்து அதில் கனெக்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியூஸ் வந்து நான் ஆர்ஒய்பி ஆர்டர் வைஸாக எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ நான் கீழேருந்து கொடுத்துட்டேன், ஆர்ஒய்பின்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலே போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. கொஞ்சம் சர்க்யூட் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் ஈஸியாக முடியுறதுக்காக தான் அப்படி பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் சைடில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஹோல்ஸ்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த ஒயரை டீசெண்டாக பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நியூட்ரல் அவுட்புட் மட்டும் கொடுக்கணும். நியூட்ரலோட அவுட்புட்டு நான் ஃபஸ்ட்டு காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நியூட்ரல் லிங்க் இது. ஸோ அது பார்த்துங்க, அந்த நியூட்ரல் லிங்க் மோஸ்ட்டாக தேவைப்படும் முக்கியமாக. ஸோ இதுதான் சொன்னேன், அந்த ஹோல்ஸ் நம்ம போட்டுருந்தோன்னா அந்த ஒயர் ஒன்று மேலே ஒன்று டச் ஆகாமல் வந்திருக்கும். ஸோ இப்போ டச் ஆகிற நிலமையில் இருக்குது. ஸோ இது ஒரு சர்க்யூட் உங்களுக்கு புரியுதுக்காக தான், இந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த ஹோல்ஸ்லாம் நீங்கள் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணணும், எந்த ஒரு ஷார்ட்டேஜும் இல்லாமல். நீங்கள் பண்ணுற சர்க்யூட் வந்து லைஃப் வர்ற அளவுக்கு பார்த்துங்க. இதான் கனெக்ஷன், ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ இதெல்லாம் கற்றுந்து முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தானான்னு சொல்லிட்டு நீங்களே நினைப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் நியூட்ரல் எந்த லூஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக டைட் வச்சுருங்க. எல்லா கனெக்டிங் லீடும் நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. நியூட்ரலோட அவுட்புட் எடுத்துன்னு வந்து நான் பண்ணுறோம், நம்ம இது கொடுக்க போகிறோம், நியூட்ரல் லிங்க்கில் கொடுக்க போகிறோம். இந்த நியூட்ரல் லிங்க் கொடுத்துட வேண்டியதான்.
நியூட்ரல் லிங்க் கொடுத்து நல்லா டைட் வச்சுருங்க, லூஸ் இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்டாக டைட் வச்சுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவுட்புட் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்புட் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம நியூட்ரல் லிங்க் நல்லா டைட் வச்சிடலாம், பர்ஃபெக்டாக டைட் வச்சுருங்க, லூஸ் இல்லாத அளவுக்கு. எதுக்கு லூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, லோடில் என்ன ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அது எரியும், அதுக்காக தான் சொல்ல வரேன் நான். இப்போ நம்ம இன்புட்லாம் கொடுக்க போகிறோம், மீட்டருக்கு தேவையான இன்புட்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்துங்க, நம்ம பண்ண அதே பேஸ் தான், 1:1 தான் இது. 3 பேஸ் கனெக்ஷன் ரொம்ப ஈஸி தான். என்னடா நம்ம சேனலில் டேரெக்டாக 3 பேஸ் எனர்ஜி மீட்டர் கனெக்ஷன் போய்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. சிங்கிள் பேஸ் மீட்டர் எனக்கு கிடைக்கல, அது கிடச்சின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருவேன் நான். இப்போ நீங்கள் 3 பேஸ் கனெக்ஷனை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ ஒயோட இன்புட்டை கொடுக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட் வச்சுங்க, லூஸ் இல்லாத அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக டைட் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பியை குத்தலாம், அதாவது பி இன்புட்டு ப்ளூ பேஸோட இன்புட் நம்ம கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம அவுட்புட் கனெக்ஷனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்புட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். சர்க்யூட்டில் வந்து எந்த ஒரு லூஸும் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷனில் நல்லா டைட் பர்ஃபெக்டாக வச்சுருங்க. ஸோ உங்களை நான் சொல்லித்தரதுனால அந்தளவுக்கு பெருசாக இது பண்ணலானே, கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும். 440 வோல்டேஜில் வந்து ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் நம்ம எப்பவும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப சேஃப் தான், நம்மளுக்கு சேஃப் தான் ஃபஸ்ட்டு. நம்மளுக்கு சர்க்யூட் என்னானாலும் பரவாயில்ல, சேஃப் தான் நம்மளுக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பர்ஃபெக்டாக டைட் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பி பேஸோட இன்புட் நம்ம கொடுத்தாச்சு, அவுட்புட் ஆல்ரெடி போயிடுச்சு. நியூட்ரல் இன்புட் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூட்ரல் இன்புட் கொடுக்குறது நல்லா இது முன்னாடி லூஸ் பண்ணுறேங்க கனெக்டரை. அதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயரை. 3 பேஸ் எனர்ஜி மீட்டர் கனெக்ஷன் இவ்வளோ தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நம்ம அந்த ஃபியூஸ் 3 ஃபியூஸ்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நியூட்ரலோட லிங்க்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் நான். அதாவது டிபி பாக்ஸு, அந்த 4 போல் ELCB, அதுக்கப்புறம் பிரேக்கர் ஆர்டர்ஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். என்னோடய சேனலில் போட்ட 3வது வீடியோ அதான் இது. ஸோ அந்த வீடியோ வந்து என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் நான். இப்போ நம்ம ஒன்றும் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தா, இந்த ஃபியூஸ்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவுட்புட் எடுத்துன்னு போய்ட்டு டேரெக்டாக அந்த பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிட்டா 3 பேஸ் எனர்ஜி மீட்டர் ப்ளஸ் அதுக்கப்புறம் பிரேக்கரில் முடிஞ்சிச்சு. ஸோ இதான் சர்க்யூட்டே, இது ரொம்ப சிம்பிள் தான் இது. அந்த வீடியோ நான் வந்து என்னோடய சேனலோட டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன் கண்டிப்பாக. சரி, நம்ம சர்க்யூட்டுக்கு போகிற நம்ம 440 வோல்டேஜ் அந்த 4 போல் ஆன் பண்ணிடலாம். இப்போ அந்த இடத்துக்கு வந்து 440 வோல்டேஜ் போயிடுது. அது இல்லாமல் எத்தனை 3 பேஸ் போகுது, ஒரு நியூட்ரல் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துங்க. இப்போ மீட்டரில் வந்து இண்டிகேஷன் காமிக்குது, 3 பேஸோட இண்டிகேஷனை காமிக்க ஆரம்பிச்சிச்சு. மூணு பேஸோட இண்டிகேஷன் நல்லா காமிக்குதுல ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. நான் இண்டிகேஷனை நல்லா வாட்ச் பண்ணுங்கள், ஓரளவுக்கு தெரியும். நான் டெஸ்ட் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நல்லா பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட எர்த்து இல்லாதனால நான் எர்த்து கொடுக்கல நான். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எர்த்து இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. அது எர்த் லிங்க் அதுவும். ஸோ அது எர்த் லிங்க் சொல்லுவாங்க, அது எர்த் லிங்க்கு. இப்போ நம்ம கொடுத்த எல்லாமே ஃபியூஸோட இன்புட்டில் வந்து நின்றோம். உங்களுக்காக நான் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். நான் என்னோடய மொபைலில் அந்த ஃப்ளாஷை ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இண்டிகேஷன் டெஸ்டரில் இண்டிகேஷன் தெளிவாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃபேஸை வந்து இன்புட்லேயே வந்து நின்றோம். அவுட்புட்டுக்கு போகிறதுக்கு அந்த ஃபியூஸ் கேரியரில் வந்து கரெக்டாக அந்த ஃபியூஸில் வந்து கரெக்டான ஒயரை போட்டு இது பண்ணுறேங்க. ஸோ அந்த இதுவும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அந்த ஃபியூஸை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவுட்புட் லீடே போகும், அதாவது அவுட்புட் பவர். ஸோ
நல்லா பார்த்துங்க. இது வரைக்கும் பவர் நிற்கிது. இந்த இடத்துல வராது, வரல. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சர்க்யூட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம சர்க்யூட்டை ஃபுல்லாக முடிச்சாச்சு. அது 3 ஃபேஸோட இண்டிகேஷன். அது லோடு கொடுத்தா அந்த 2 லைட்டை எரியும் ஃப்ரெண்ட்ஸ். லோடு கொடுத்தா அது வந்து லோடு வந்து 2 எல்இடியும் பிளிங்க் ஆகும், அதாவது லோடு கொடுத்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து மீட்டரோட ரீடிங்கை இது பண்ணுறது. அது அதில் பார்த்துங்க, அதில் என்னென்ன ரீடிங் காமின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண மீட்டர் அது. இப்போ ஃபியூஸ் கேர் போட்டால் வந்து ஆப்போசிட்டுக்கு வந்து பவர் போயிடும். இந்த ஃபியூஸ் கேரியர் வந்து நம்ம இது பண்ணுறது, ஸ்க்ரூ பண்ணுறது சின்னதாக இது பண்ணியிருக்காங்க, நீங்களே பார்த்துங்க. சிம்பிளாக ஸ்க்ரூ பண்ணி பாக்ஸில் உட்கார வச்சிடலாம். அதுதான் நான் சொல்ல வரேன் நான். ஏன்னா நான் ஸ்க்ரூ பண்ணி காமிக்கிறது வயர் ஸ்லீவ் இதெல்லாம் காமிக்கல, வீடியோட லென்த் அதிகமாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீஸோட டாப் இது நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். எந்த டைரெக்ஷனாக கனெக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சேஃபாக பண்ணுங்கள். ஓகே, அவுட்புட்டில் பவர் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி தான் இந்த 3 ஃபேஸோட இதுவும். நியூட்ரல் லிங்கு காமன் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூட்ரல் லிங்க் வந்து டேரெக்டாக பவர் போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிபி ஸ்விட்ச் இருக்குது, அயன் கார்ட் 444 சொல்லுவாங்க. அந்த இதுவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஓகே தான். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது வீடியோ போடுறேன். ஆனால் அது ரொம்ப ஓல்டு டைப் தான். இப்போ எல்லாம் எம்சிபிக்கு மாறிட்டாங்க. நீங்கள் எம்சிபி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 63 ஆம்ஸுக்கு ஒரு எம்சிபி. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ லோடு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை டேலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கனெக்ஷனை நீங்கள் பண்ணணும். லோடு எப்படி டேலி பண்ணுறது வீடியோ நான் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் அப்கமிங்கு. சரி, இந்த வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சர்க்யூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ வேணும்னா நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன விஷயம் வேணும், எதை பற்றி தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாலும் பரவாயில்ல. நான் கரெக்டாக அதை வந்து லிசன் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க என்ன டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ்லாம் பற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன் நான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சர்க்யூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.